அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து எதுக்கெல்லாமோ போராடாதவங்க விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து திரு விஜய் அவர்களை வந்து ஒரு விமர்சனமா பார்க்குறாங்க. பரந்தனுடைய அடிப்படை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயிகளுடைய பிரச்சனைங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய மிகப்பெரிய அரசியல் நகர்வு இது, அரசியல் துவக்கம் இது. இந்த பரந்தூர் அவர் கையில் எடுக்கிறது. அவர் வெறும் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு பிரபலமான நடிகரும் கூட. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா அந்த பிரபலம் அந்த நடிகர் அதை தாண்டி மக்களோட மக்களாக இருக்கலாம். இவங்களுக்கு ரெண்டு நிலைப்பாடு இருந்தது. ஒன்று பன்னூர், இன்னொன்று பரந்தூர். பன்னூர்ன்றது வறண்ட நிலம். பன்னூரை தான் கொண்டு வர போறோம்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த நீர்நிலை மேலேயே நீ வந்து ஒரு ஏர்போர்ட் ஏற்படுத்தினா இது உள்நோக்கத்தோட நடக்கிற ஒரு விஷயம். பரந்தூரை எடுக்கிறது உள்நோக்கம். அது என்ன உள்நோக்கம்ங்கிறது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளரும் வழக்கறிஞருமான ரோஷன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், பரந்தூர் விமான நிலையத்துக்கு திரு விஜய் அவர்கள் வந்து போராடுறாங்க, அந்த களத்தில் போய் பார்க்குறாங்க. இந்த நிலையில் வந்து அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து எதுக்கெல்லாமோ போராடாதவங்க விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து திரு விஜய் அவர்களை வந்து ஒரு விமர்சனமாக பார்க்குறாங்க. என்னன்னா, அவர் போராட்ட களத்துக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டியே திரு புஷியானந்த் அவர்கள் வந்து அந்த இடத்த தூர்வார் பண்ணுறதும் அதை ரெடி பண்ணுறதும் ஒரு தலைவருக்கான பண்பு வந்து போராட்ட களத்தில் எப்படி வேணாலும் போகலாங்கிறத அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்லை, இது குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தின பிறகு விஜய் அவர்கள் கலந்துக்கிற முதல் நிகழ்வு இது. இது ஒரு பொது நிகழ்வு. பரந்தூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும், பரந்தூருடைய அடிப்படை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயிகளுடைய பிரச்சனைங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்லை, அது சென்னைக்கான பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. ஸோ அவருடைய மிகப்பெரிய அரசியல் நகர்வு இது, அரசியல் துவக்கம் இது. இந்த பரந்தூர் அவர் கையில் எடுக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறாரு அப்படின்னும் பொழுது அவர் வெறும் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு பிரபலமான நடிகரும் கூட. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா அந்த பிரபலம் அந்த நடிகர் அதை தாண்டி மக்களோட மக்களாக இருக்கலாம். ஆனா இங்க ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. ஸோ அவர்களால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இல்லை இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்துக்கோ எந்த விதமான தீங்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு முன்கூட்டியே அப்ரூவ் வாங்குறது எல்லாம் பண்றாங்க. அதுக்கு அவங்க முதல்ல என்ன பண்றாங்க, அங்க எஸ்பி கிட்ட அப்ரூவல் கேட்கறாங்க, டிஜிபி கிட்ட கொடுக்குறாங்க. ரெண்டு பேர்கிட்டயும் அப்ரூவல் கிடைக்கல. இப்ப அந்த பகுதிகளை வந்து அவங்க வந்து அந்த நிகழ்வு எப்படி இருக்கு, அந்த பகுதியினுடைய சூழ்நிலைகளை அவங்க ஆராயறதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் அங்க அனுமதி இல்லாமல் போராட்ட களத்துக்கு போறாரு அப்படின்னும் பட்சத்துல அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களோ இல்ல மற்ற மக்களோ அந்த இடத்த வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அசாதாரணமான நிலையா மாற்றிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த நிலவரத்தை கள ஆய்வு செய்து அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது தாவேக்கா எங்கெங்கெல்லாம் மாவட்டங்கள் இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நிர்வாகிகள் அங்க போராடுவதற்கான ஒரு ஏற்பாடு ரகசியமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தேதி நேரடியா களத்துக்கு வரதை தாண்டி அந்தந்த மாவட்டங்கள்ல, ஏன்னா இப்போ விஜயனுடைய அங்க வராரு அப்படின்னும் போது எல்லாருடைய ஃபோக்கஸும் எப்படி இருக்கும்னா எல்லாரும் உடனே பரந்தூர் வரணும். ஸோ இதுக்கான கல ஆய்வுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு எப்படி சொல்றது, இளம் தலைமுறை வாக்காளர்களுடைய தலைவனா இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. ஸோ இது அவருடைய ஒரு நியாயமான விஷயம் தானே. இதுல ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளே பல குளறுபடி இருக்குது. மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிப்புல இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த தேர்தல் வல்லுநரா அவர் ஒரு பேர் அது வந்து எல்லா கட்சியிலையும் ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும், இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகள்லையும் சில குளறுபடிகள் வரதான் செய்யும். என்ன கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லை, நான் அது வந்து அவர் அரசியல் தாவேக்காவினுடைய ஆதரவாளரா நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு, புஷியானந்த் பத்தின எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, விஜய் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, இல்ல மாவட்ட செயலாளர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணி கூட செக் பண்ணிருக்கலாம்ல. அப்போ விஜய் கட்சியில இருந்தே செய்யறாங்கன்னு செஞ்சிருக்கலாமே.
ஆனா ஒரு திரு விஜய் இப்போ அவர்கள் இந்த புஷி ஆனந்த் பத்தின ஒரு தகவலை சொல்லும்போது இந்த தகவலை அந்த நிர்வாகி இதை எப்படி மத்த இடத்துல கடத்துறாரு, அது எப்படி போகுது? தாவேகாவினுடைய ஆதரவாளரா நான் வெளியே இருந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து பல உளவுத்துறைகள் இருக்கு. சில இடங்கள்ல போய் ரகசியமா சில விஷயங்களை சேகரிச்சு ஆளுங்கட்சிக்கு தேவையானது கொடுப்பாங்க. அப்போ நம்ம தாவேகா மாதிரியாக இப்போ புதுசா உதயமாகக்கூடிய கட்சிகள் எப்படி இருக்குன்னா, இப்போ அரசியல் ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நிர்ணயிக்கிறது, இவங்களுடைய செயல்பாடு எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. என்ன கேட்டா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கள ஆய்வுன்னு நான் சொல்லுவேன். மாவட்ட செயலாளர்களுடைய மனநிலையும் இப்போ மாநில செயலாளரை பற்றின அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட முரண்பட்ட விஷயங்கள் நடந்தால் அதை எப்படி மேற்கொள்றதுன்னு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பை சான்ஸ் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏன் அந்த கோணத்துல பார்க்க கூடாது? அதான் இல்ல. அதே நேரத்துல எல்லா கட்சிகளும் பரவலாக பயன்படுத்துவது இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி, அந்த வியூக வல்லுநரை நம்பி தான் இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து அப்போ மக்களை நம்பி இல்லையா? ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம நேர்ல களத்துக்கு போறோம், அவங்க குறைகளை தீர்க்குன்னு சொல்ல போறோம், வைக்க போறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம்னு சொல்லுவோம். மக்களை நம்பாம மித்த கட்சிகள் மாதிரி இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்லி கொடுத்ததா வகுக்கணும். விஜய் அவர்கள் எங்க வாராரு எங்க போறாரு, கிட்டத்தட்ட சொல்ல போனா அவர் எப்படி கார்ல இருந்து இறங்கணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமா பாக்குறாங்க. இது விமர்சனம் இல்லை, விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மக்களை நம்பி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆக்சுவலா மக்களை நம்பி இருக்கிறாரு. மக்கள் தான் அவருடைய செல்வாக்கு, மக்களுடைய சக்தியில தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த மக்களை அவர் எப்படி போய் சென்று சேரணும், தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கும் ஆட்சியாளர்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் எந்த இடங்கள்ல வேறுபடுதுங்கிற கள ஆய்வு பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டர்ஸ் தான் அவங்க. ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதனுடைய எப்படி இருக்கும், இதில் ப்ளஸ் எப்படி இருக்குது, மைனஸ் எப்படி இருக்குது, அவங்க வியூகம் தான் வகுத்து கொடுக்குறாங்களே தவிர அவங்க வாக்காளர்கள் கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் வந்து கொள்கை தலைவர், விஜய் கட்சியோட கொள்கை தலைவர். திரு சீமான் அவர்கள் பெரியார் கொடுத்த பேச்சுக்கு வந்து எதுவுமே பெருசாக தெரிவிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க. இல்லை 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 அது இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்க முடியாது. இல்ல, கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. கொள்கை தலைவரா இருக்கட்டும், கொள்கை தலைவரா இருக்கும். இப்போ சீமான் தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் கட்சி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக உடனான ஒரு கள்ள கூட்டுங்கிற மாதிரி. ஏன்னா விஜய் அவர்கள் பெரியார் குறித்த பேச்சுக்கு வாய் திறக்கல அதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதாவது சீமான் வந்து இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசல. இதே சீமான் பெரியாரை பத்தி ஆதரவா பல மேடைகள்ல பேசினவர். அவர் சொல்லியிருக்காரு, நான் கலைஞர் அரங்கம் அறிவாலயத்துக்குள்ள இருக்க கலைஞர் லைப்ரரியில தான், அன்பழகன் லைப்ரரியில தான் நான் வந்து இந்த அரசியலை படிச்சேன்னு சொல்லியிருக்காரு. பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினவர் இன்னைக்கு ஒரு மாற்று சிந்தனையில இருக்கும் பொழுது அவர் பெரியாரை எதிர்த்து பேசுறாரு. இது அவருடைய நிலைப்பாடு. அதனால நாங்க அதை பெருசா கேட்கலன்னு சொல்றீங்க. இல்ல, இது நமக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. இப்பொழுதுக்கே நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, கட்சியினுடைய நிர்வாகிகளை வலுப்படுத்துறதும் எதிர்நோக்கி இருக்கிற அதை இப்படி எடுத்துக்கிடவா, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பெரியார் மேல எங்களுக்கே பல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பிடிக்காது, ஆனா ஒரு சில விஷயங்கள் நாங்க ஏத்துப்போம், ஒரு சில விஷயங்கள் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னார் திரு விஜய் அவர்கள். அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுல இந்த விஷயத்துல சீமான் பேசுற கருத்துக்கு நாங்க ஏத்துக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு இல்ல. இப்போதைக்கு இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போதைக்கு சீமானுடைய கருத்துக்கு, ஏன்னா இப்போ இன்னொரு கட்சி தலைவர் ஒரு தலைவரை பத்தி பேசுறதுக்கு இப்ப நம்ம வந்து கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்கள் அங்கங்க பதிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பதில் சொல்றதே ஒரு வேலையாயிடும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ திமுக என்ன ரியாக்ட் பண்ணாங்க, ஆளுங்கட்சி தானே. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, திரு கனிமொழி அவர்கள், துரைமுருகன் அவர்கள் அவ்வளவுதான் கடந்து போனாங்க. ஸோ அவங்களே அவ்வளவுதானே கடந்து போறாங்களே. அப்படி இருக்கும்போது அப்போ இவர் வந்து இப்போ அரசியல் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஒரு முன்னெடுப்புல தானே இருக்காரு. இவருக்கான வேலைகள் ஏகப்பட்டது இருக்குல்ல. ஈரோடு கிழக்குல வந்து விஜய் அவர்கள் போட்டியிடல, எங்களுக்கு 26 தான் இலக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் வந்து எங்களோடு கூட்டணி வரவர்களுக்கு நாங்க அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று மாநாட்டிலாம் பேசினாங்க. எப்படி நம்பி போவாங்க? தன் பலத்தை நிரூபிக்காத ஒருவரிடம் பிற கட்சிகளோ நேரடியாகவே திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழைப்பு தான் கொடுக்குறாங்க, நீங்க வாங்க நாங்க கொடுக்குறோம் அப்படிங்குது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும் தன் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் அடுத்தடுத்து கூட்டணிகள்லாம் வந்துச்சு, தனிச்சையாவும் நின்னாங்க, களத்தை சந்திச்சாங்க. இல்ல, அது இதை வந்து ஒரு விமர்சனமா விமர்சிக்கிறாங்க. தன் பலத்தை நிரூபிக்காத விஜயை நம்பி யாரு போவா? அது அவருடைய நம்பிக்கை.
அது அவருடைய நம்பிக்கை. நான் ஜெயிப்பேன், என்னை நம்பி வா அப்படின்னு சொல்றது அவருடைய நம்பிக்கை. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளம் தலைமுறை வாக்காளர்களை கொண்டு அவர் வச்சிருக்கிற அந்த அவருடைய தன்னம்பிக்கை. நிச்சயமா அதை நம்ம தன்னம்பிக்கைன்னு தான் பார்க்கணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நம்பிக்கை, வா என்ன நான் ஜெயிப்பேன், என்னால செய்ய முடியும், உனக்கு நான் செய்யறேன். இது வரைக்கும் இந்த 75 ஆண்டுகால தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு அரசியல் மாற்றத்தை நான் கொடுக்குறேன்றாரு. அது வரவேற்கிறதுக்கு விஷயம் தானே. நம்ம எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு, எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுன்னு எல்லாத்துக்கும் கேட்க முடியாது. எல்லாத்துலயும் மாஸ். விஜய் அவர்கள் எல்லாத்துலயுமே மாஸ். அவர் வந்தா போனா மேடை ஏறினா அதே மாதிரிதான் இது மக்கள் பிரச்சனைக்கு களத்துல இறங்கி சந்திக்கிறதுலயும் ஒரு மாஸ். இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. இல்ல இது இந்த காலகட்டத்துல இதை நீங்க மாசன்னு சொல்றீங்க, எம்ஜிஆர் காலகட்டத்திலயும் அப்படிதான் இருந்தது. ஆனா அவர் மக்களா நின்னாரு. நம்ம அதையும் நம்ம வருவாரு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு. இதுக்கப்புறம் பொது பிரச்சனைக்கு இப்ப இறங்க போறாரு. இப்ப பொது பிரச்சனைக்கு இறங்கும் பொழுது அது விவசாயிகளுக்கான பிரச்சனை. அடிப்படையில சென்னை வாழக்கூடிய மக்களுக்கான, மறைமுகமா அது சென்னைக்கான பிரச்சனை. யாருக்குமே தெரியல. ஒண்ணுமே இல்ல. அவுட்டர் ரிங் ரோடு ஒரு பைபாஸ் போட்டாங்க. இல்ல அந்த நிலம் வந்து உண்மையிலேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வெறும் பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல பண்றாங்க. இவங்களுக்கு 2 நிலைப்பாடு இருந்து, ஒன்னு பன்னூர், இன்னொன்னு பரந்தூர். பன்னூர்ன்றது வறண்ட நிலம். பன்னூரை தான் கொண்டு வர போறோம்னு சொல்லி அங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இங்க வந்து தண்டலம்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மப்பேடுல இருந்து சுங்குவார் சத்திரம் வரைக்கும் அவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு. அவ்வளவு இடம் நீங்க போய் பாருங்க. நான் லைவா போய் பார்த்துருக்கேன். ஆனா பரந்தூர் அப்படி இல்லை. அது ஒரு 12-13 ஏரிகள் சேர்ந்த ஒரு பகுதி. அதுக்கப்புறம் கம்பன் கால்வாய்னு காவேரி பக்கத்துல இருந்து செம்பரம்பாக்கம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நீர்பிடி பகுதி. விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எப்படி சொல்றது, அது ஒன்றும் புரியல. ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா சொன்னா, சின்ன மழை, ஒரு நாள் மழைக்கு ஏர்போர்ட் என்ன ஆகுது? ஒரே ஒரு நீர்நிலை மேல ஏற்படுத்தினது தான் அதனுடைய பாதிப்பு. இப்போ ஒட்டுமொத்த நீர்நிலை மேலேயே நீ வந்து ஒரு ஏர்போர்ட் ஏற்படுத்தினா எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதுக்கான இது எதை ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான். இது உள்நோக்கத்தோட நடக்கிற ஒரு விஷயம் தான். பரந்தூரை எடுக்கிறது உள்நோக்கம். அது என்ன உள்நோக்கம்ங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், பத்திரிகையாளர்களுடைய. நிச்சயமா திரு சீமான் அவர்கள் வந்து என் உயிர் இருக்கும் வரை நான் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க விட மாட்டேன். அவர் போராட்ட காலத்துல அவர் மிக தைரியமாக, அவர் பேச்சும் ஒரு வீரமா இருக்கும். இந்த மாதிரி பேசுறாங்க. விஜய் அவர்களது நிலைப்பாடு இதுல எப்படி இருக்கும்? இந்த போராட்டமானது அதை பரந்தூர் விமான நிலையம் அமைக்க விடமாட்டோம் என்கிற வரைக்கும் இருக்குமா, இல்ல சும்மா ஒரு விளம்பரத்துக்கு பண்ண மாதிரியான ஒரு போராட்டமா அமையும்? நிச்சயமா விளம்பரத்துக்காக இருக்காது. ஆனா ஒண்ணு, அந்த மக்களோடு அவர் கலந்த பிறகு அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளை அவர் கரெக்டா அவர் ஆய்வு செஞ்சு நிச்சயமா அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். ஆனா ஒண்ணு என்னன்னா, பரந்தூரை தாண்டி இதே சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் விமான நிலையம் அமைக்கிறதுக்கான ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதான் சொன்னேன் முதல்ல, இது உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கம்னா என்ன? அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பல ஏக்கர் நிலங்கள் பல அரசியல்வாதிகளுக்கு சொந்தமாக இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து அது ஆதாயம் தான். திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனை, மக்கள் போராட்டம்னு சொல்லி முதல் முறையாக இந்த இது நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு சில நேரங்களில். இதில் வந்து ஒரு சில நேரங்கள்லாம் இல்லை. நலத்திட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற குட்டி என்கிற பிரகாசம் கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி காலை உணவு இலவசமாக கொடுத்துட்ருக்காரு. 1000 நாட்களை தாண்டி போகுது. 1200 1300 நாட்கள் இருக்கும். நான் என்னுடைய பள்ளிக்கால நண்பர், நாங்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே பள்ளியில் ஒன்றா படித்தோம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி இதை உன்னால் பண்ண முடியுது? பண்ணுறாங்க. இது ஏதோ எப்பயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் இல்லை. இதை வந்து செய்யணும் அப்படின்னே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சிக்கு முன்னாடி அவர் ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தின விதம் ரொம்ப அருமையானது. இந்த ரசிகர் மன்றமே நாளைக்கு வந்து மக்கள் பணி செய்யும் போது அதை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா அது மன்றமா இருந்து செயல்படுறது வேற, மக்களோட நிக்கிறதா. எதுவுமே இல்லாம மன்றமா இருக்கும் போதே செஞ்சவங்க இல்ல தலைவா. மன்றமா இருக்கும்போது செஞ்சவங்க. இன்னைக்கு வந்து நம்ம மாவட்ட செயலாளர் போடுதோம், பொறுப்பாளரை நியமிக்கிறோம். மோஸ்ட்லி வந்து ஒரு யதார்த்த உண்மை என்னன்னா பணம் பலம் பார்ப்பாங்க. அதுதான் ஒரு யதார்த்த உண்மை. இந்த நிலையில மன்றத்தை வச்சு நடத்தினவங்க சாமானியனாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஏரியாவா இருந்ததுல எப்படி நடக்கலாம். அங்கே போட்டி நிலவும் போது ஒரு பிரச்சனை வருதுங்கிறாங்க. ஏன்னா
திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, மாவட்ட செயலர் இவங்கெல்லாம் நியமிக்கன்னு சொல்லி. விஜய் அவர்கள் அவங்களாம் இருக்கவங்க இருக்கட்டு, ஆள் மாற்ற வேண்டாம், இப்படியான ஒரு தகவல் தொடர்ச்சியாக மாறி மாறி வருது. இதெல்லாம் வாடிக்கை தான். இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. நீங்க திமுகல இல்லாத உட்கட்சி பூசலா? உட்கட்சி பூசல் இருக்கும். இல்ல, ஆனா ஒரு 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 மாவட்ட செயலாளரா ஒருத்தரை நியமிக்கணும்னு தலைமை முடிவு பண்ண இடத்த அப்படியே நியமிச்சிடுறாங்களா? திருவள்ளூர்ல இஏபி சிவாஜின்னு ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தாரு. இப்ப அவர் இல்லை. ஏன் இல்லை? ஏன் அடுத்து அடுத்து அவர் வெற்றி பெற்றாரு? ஏன் அவருக்கு திரும்பி அடுத்த சீட்டு கொடுக்கல? ஒரு யதார்த்த உண்மையை நம்ம பேசணும்னு பார்த்தா, திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது இருக்கட்டும், என்னன்னா திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க, நம்ம அதை பார்த்துருப்போம். அதே நேரத்தில் அவர் தன்னிச்சையா வந்து ஒரு கட்சியை தொடங்கி புதுசா ஒரு எம்எல்ஏ எம்பிக்களோ உருவாக்கல. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அந்த கட்சை கலைச்சி திமுகல இருந்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் இங்க கூட்டு வந்து தான் அமைச்சாங்க. இதுதான் இந்திய தேர்தலே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்க இந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது கூட பார்த்துக்கலாம். ஆனா தன்னிச்சையா செயல்பட்ட ஒரு கட்சிகள் எதுவும் தன்னிச்சையா ஆட்சி அமைச்ச மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல இப்போதைக்கு, திராவிட கட்சிகளை தாண்டி. இது இந்த நிலையை நீங்க எப்படி? இது ஒரு தனித்துவம் தானே. இப்போ இது தனித்துவம்னா 10ஓட 10 தானே இருக்கும். இல்ல, இதை இப்படி சொல்லுங்களேன். எம்ஜிஆரே ஒரு கட்சியில இருந்து ஒரு ஒரு எம்எல்ஏவா இருந்து ஒரு பல எம்எல்ஏக்கள் அங்கிருந்து எடுத்துன்னு வந்துதான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் வந்து வந்தாரு. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒருத்தர் தன்னிச்சையா ஒரு இளம் தலைமுறையை வச்சுக்கிட்டு நற்பணி மன்றம்ங்கிற பேரை நிறைய விஷயம் நடத்தி அதை கட்சியாக்கி அதை அவர் வந்து ஒரு ஆட்சிக்கு கொண்டு வருவான்னு ஒரு தன்னம்பிக்கையோட நிக்கிறாருங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்களேன். அதே பாசிட்டிவ் தான் திரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே சொல்லலாம். சீமான் அதுல என்ன, சீமான் ஈக்குவல் ஓட்டு பிரச்சனை அப்பப்ப காமிக்கிறாங்க, எங்கிட்ட 8% இருக்கு 10% இருக்குன்னு அப்படின்ட்டு, அவ்வளவுதானே வருது. அதை தாண்டி ஆட்சி அமைச்ச எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு எதுவும் பிடிச்ச மாதிரி தெரியல. சீமான் அவர்கள் கிட்ட இருக்கிற விஷயமும் விஜய் அவர்கள்கிட்ட ரெண்டு முரண்பட்ட விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? இதே சீமான் திராவிடர் கழகத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டவர். ஒரு திராவிடர் கழகத்துல ஒரு முன்னோடி அவர். இன்னைக்கு அவர் ஆன்மீகவாதி. தமிழர் தெலுங்கர் பிரச்சனை, ஒரு நாள் முருகரை திட்டுவாரு, இன்னொரு நாள் முருகரை பாட்டுன்னு அரும்பாரு. இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் அங்க மதம் கிடையாது. எல்லா மதம் உண்டா? எல்லா மதமும் இருக்கு. அங்க ஜாதி கிடையாது. ஆனா எல்லா ஜாதியும் உண்டு, எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கான பிரதிநிதித்துவம் அங்க இருக்கு. அது ஒரு வகையான வாக்கு வங்கியை கவர். அது வாக்கு வங்கி நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க எப்படி வாக்கு வங்கி? இல்ல, அது தவறு கிடையாது, எல்லா கட்சியிலும் நடக்கலையே. அது வாக்கு, அது ஸ்பெஷலா பண்ண, அது வாக்கு வங்கின்றது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு சொல்றீங்க. அங்கதான் வந்துட்டு எந்த தொகுதியில எந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கணும் அவனுக்கு வந்து சீட்டு கொடுக்கும். அந்த நிலை தாவேக்கால உருவாவாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, உருவாகாதுன்றதை விட அது யதார்த்தமா நடக்கக்கூடிய சில விஷயங்களை அதுதானே நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சியில சொல்லிடலாம், ஏன்னா இந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்க இடத்துல வேற வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருக்காங்க, அதுக்கு நிறைய பல அது அவங்க பேர் எடுக்கணும்னே நிப்பாட்டி இருக்காங்களே தவிர அது அவங்க, அதாவது இப்படி நான் நிறுத்தி காட்டுறேன் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சவாலான கட்சி தான். நம்ம அது வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வெற்றி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் இங்க எல்லாமே. வெற்றிக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து கையாண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுனுடைய காரணம் என்னன்னா, மக்களோட நேரடியா போய் கலக்க முடியாது, கலக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, மக்களை நான் நம்பலன்றதெல்லாம் கிடையாது. இந்த மக்களை கலக்கிறதுக்கான வியூகங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் அந்த மக்களோட நம்ம நேரடியாக கலக்க முடியும், ஒருத்தரோட பாக்கெட் வரைக்கும் நம்ம வர முடியும். முன்னதெல்லாம் இல்லை. அப்படி இதை வந்து இந்த தொழில்நுட்பத்தையும் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விஷயங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாருன்னு தான் இது என்னுடைய பார்வையா இருக்கு. இல்லை, அதுலேயே பல விமர்சனங்கள் எழுது. என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக மக்களா வந்து ஒரு எந்த பிரச்சனைக்கும் வரல, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க, மித்த கட்சிகள் மாதிரி தானே இருக்கிறாங்க. அதுதான் ஒரு விஷயம். அதாவது பிரச்சனை வரல அப்படின்னா எப்படின்னா, பிரச்சனை வரப்போகுதுங்கிறது யாருக்கு தெரியும்னா ஆளுங்கட்சிக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு சொல்றேன், அப்போ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தடுக்கிறதோ இல்ல முன்கூட்டியே களத்துக்கு போறதோ அது ஆளுங்கட்சி தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? பிரச்சனை வந்த பிறகு அது ஒரு தகவலா வரும் பொழுதுதான் இப்போதைக்கு தாவைக்க மாதிரியோ இல்ல இஷ்யூ பெருசா வரும்போதுதான் நாங்க போய் நிக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றீங்களா? இன்னைக்கு தேதிக்கு அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அவங்க தான் ஆளுங்கட்சி. இப்ப இன்னைக்கு தேதிக்கு அவங்க கிட்ட தானே காவல்துறை இருக்கு. ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குல்ல, எதிர்த்து நம்ம பயணிக்க போறோம், 26ல தேர்தல் களங்காண போறோம். நிச்சயமா எதிர்கட்சிக்கான வேலை இருக்கு. ஆனால் எதிர்கட்சிக்கான வேலையை முழுமையா செய்யக்கூடிய அந்த பாதையை நோக்கி இப்பொழுது தாவேக்கா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் ஒரு நடையா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 26க்கு அப்புறம் முழுமையா இருக்குங்கிறீங்க? இல்ல, 26க்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அவங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா
ஆட்சியில இருந்த கட்சிகள் வந்து அரவணைச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி வந்து அடிச்சு துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிற தலைவர் தாவேகா தலைவர் விஜய். ஆனா யாருமே வரலையே. அரவணைச்சு கொண்டு போகணும்னு சொல்லுங்க, யாருமே வரலையே. வருவாங்க. நீங்க ஏன் இன்னமும் அதிமுகவோ இல்ல பிஜேபியோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ ஏன் இன்னும் விஜய் விமர்சிக்காம இருக்காங்க? பெரிய லெவல்ல அவங்க யாருமே விமர்சிக்கலையே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. திமுகவை தவிர, திமுகவினுடைய அடிவருடிகள் இல்ல அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் தவிர வேற யாரு விஜய் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருமே பண்ணல, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. தேர்தல் லாபத்துக்காண்டி பொறுமையா இருக்கிறாங்க. தேர்தல் லாபம்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல என்ன வேணாலும் மாறலாம். நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நல்லா பாருங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் வாரிசா மு.க. ஸ்டாலினை விட, உதயநிதி ஸ்டாலினை விட தொல் திருமாவளவன் தெளிவா இருக்காரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடை ரொம்ப தெளிவா ஹேண்டில் பண்றாரு. எப்படி திமுக கூட்டணியில இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது. திமுக கூட்டணியில இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, இல்ல எங்க எப்படி இருந்து எதை சாதிச்சு அந்த இடத்த பிடிக்க முடியுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க ஸ்டாலினை விட திருமாவளவன் ரொம்ப தெளிவா கலைஞருடைய அரசியல் வாரிசா எங்களுடைய பார்வைக்கு தெரியுதா? இல்ல அதான ஒரு தலைவருக்கும் அழகு. உண்மைதான். ஆனா ஒரே கத்தியில 2 வரை இருக்க முடியாது இல்ல. அப்போ ஒரு வரை வெளியே வந்துதானே ஆகணும். அது எப்போ வரும்? கூட்டணியில எல்லா கத்தியும் இருக்குதே. இருக்கோ ஆனாலும் அதுல ஒரு கத்தி தானே அரசனுடைய கத்தியா இருக்கும். அப்படி திருமாவளவன் அவர்கள் வெளியில வரும்போது விஜய் கூட ஒரு கட்டத்துல சேர மாதிரி வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தெளிவா. நிறைய எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்களா வெளியே இருந்து தாவேகாவினுடைய மூமெண்ட்டை அவர் கூட யார் யாரெல்லாம் இணைய போறாங்கிற மட்டும். ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாவோ இல்லை வந்து ஒரு தொண்டனாவோ இல்லை ஒரு தாவேகா செய்தி தொடர்பாளராகவோ நான் பேசல. நான் அப்படி வெளியே இருந்து அவங்கள பார்க்குறேன். அப்போ என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு நான் வந்து முழுமையாக என்னுடைய ஆதரவு என்னுடைய சுற்றம் அவங்களுடைய ஆதரவை நீங்கள் தாவேகாவுக்கு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இது நான் வந்து ஒரு பொதுவாக வெளியே இருந்து பார்க்குறேன். என்னால் எல்லாரையும் பார்க்க முடியும். இதுக்கும் நான் வந்து நான் என்னுடைய அரசியல் வந்து இப்போது இல்லை. நான் 1996 வருஷம் கலைஞரும் மூப்பனாரும் கூட்டணி அமைச்சு எலெக்ஷன் அட்டன் பண்ணாங்க பாருங்க. அப்போ தமாக சார்பாக புரசவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு பா ரங்கநாதன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். அவர்கிட்ட ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு அண்ணன் இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் தெரியும், பிஎஸ்பி. அந்த அண்ணன் பெரம்பூர் மங்களபுரம்ல ஒரு 8வது பள்ளி படிப்பை முடிச்சு அந்த மே மாதம் லீவுக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மங்களபுரத்தை சுற்றி அரசியல் வேலை பண்ணும்பொழுது சுத்தினவன் நான். சுற்றி அரசியல் முதல்ல நான் அரசியல் பார்க்கறது 8வது லீவ்ல. திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை வாங்க அப்டேட் இதான் பிரசன்ட். உங்களுக்கு வந்து அப்படி நீங்க இந்துத்துவத்தை எதுக்கணும்னா நீங்க வந்து இந்தியா கூட்டணியில சேருங்க. நிச்சயமா உங்களுக்கு அழைப்பே விட்டுருக்காங்க. அப்படி இந்துத்துவா மீன்ஸ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சனாதனம் சொல்ல வர்றாரு. அப்ப சனாதனத்தை நீங்க வந்து எதிர்க்கணும்னா இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயம் வந்து அவர் செய்ய வேண்டியது இருக்கு. அது தாவேகா செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல சொல்றேன். அதான் நீங்க சனாதனத்தை எதிர்த்து நீங்க வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து உண்மை. அப்படின்னா சனாதனத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய குலத்தொழில் முறை, குலக்கல்வி முறைய இன்னமும் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற திமுகவை முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. ஆமா, தாத்தா சிஎம் வெளியே அனுப்பணுமா, நீங்க அதை விட்டு வெளியில வர எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா தாத்தா சிஎம், பையன் சிஎம், அப்புறம் பேர துணை முதல்வர், நாளைக்கு சிஎம், அப்புறம் கொள்ளு பேரனை கொண்டு வந்தாச்சு. இது குலத்தொழில் முறை தானே. எல்லா கட்சியும் சாதாரணமா ஆயிட்டு அதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க தானே வந்து சனாதனத்தை எதிர்க்கிறன்றீங்க, குலத்தொழில எதிர்க்கிறன்றீங்க, குலக்கல்வி எதிர்க்கிறன்றீங்க, எல்லாம் சொல்லிட்டு குலத்தொழில நீங்க தான் அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதுல இருந்து வெளியில வந்தா முதல்ல நீ திமுகவை தூக்கி போடு. தன்னால வருது மத்த கட்சிங்க. நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிக்கு இன்னும் மாதங்கள் இருக்கு. அப்போ நீங்க பார்க்க தானே போறீங்க மாதிரி சொல்றீங்க. இருக்கு. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசின பேச்சுக்கும் இதையும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தலைவா. செல்வ பெருந்தகையினுடைய பேச்சு சனாதனத்தை எதிர்க்க இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும்னா முதல்ல அந்த சனாதனத்தை வேற ஒரு கோணத்துல பிடிச்சிருக்கிற திமுக விட்டு நீங்க வெளியே வரணும். அவ்வளவுதான் தலைவா. நீங்க வெளியே வாங்க. நீங்க வெளியே வந்தீங்கன்னா தன்னால சனாதனத்தை பிடிச்சிருக்கிற, சனாதனத்தை எதிர்க்கிற எல்லா சக்தியும் உங்க பின்னாடி இருக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.